மேம் இன்னொரு டவுட் மேம், சொல்லுங்க. இந்த ரீசெண்டாக வந்து இந்த ஏர் ஃப்ரையர் வந்து இப்போ ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டு இருக்கு, அதில் குக் பண்ணி சாப்பிட்டா கேன்சர் வருமா? ஸோ நல்ல கேள்வி இது. ஸோ ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் அது என்னன்னே தெரியாமல் நம்ம வாங்கிடுறோம். எல்லார் வீட்லேயும் மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும், ஆனாலும் வந்து நம்ம ஏர் ஃப்ரையர் வாங்குவோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆயில் இல்லாமல் குக் பண்ணணும், ஸ்டீமில் குக் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க ஹீட்டில் குக் பண்ணணும்னா ஏர் ஃப்ரையர் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏர் ஃப்ரையர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், அது வந்து ரொம்ப சேஃபு. ஏர் ஃப்ரையரில் வந்து PTFA பாலி டெட்ராஃப்ளூரோ எத்திலீன்ங்கிற காம்பவுண்டில் தான் வந்து அது மேக் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக அது வந்து ஒரு 200 டிகிரிஸ் 250 டிகிரிஸ் வரைக்கும் வந்து அது ஹீட் வந்து நல்லாவே தாங்கும். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஏர் ஃப்ரையர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 180 டிகிரிஸ் 200 டிகிரிஸ்க்கு மேலே அந்த டெம்பரேச்சர் செட்டே பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த 250 டிகிரிஸ் மேலே போகும்போது தான் அது மெல்ட் ஆகி ஃபியூம்ஸ் ஆகி அது வந்து ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுமே தவிர இப்போ யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரையர்ஸ் எதுவுமே 200 டிகிரிஸ் மேலே கிடையாது. அதனால ஏர் ஃப்ரையர் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அ வெரி குட் அப்ளையன்ஸ் டு ரெடியூஸ் எஸ்பெஷலி இந்த டீப் ஃப்ரையிங்கில் நம்ம பண்ணுற சிக்கனு, ஃபிஷ்ஷு, மீட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஆயில் கண்டென்ட்டை குறைச்சி அதே சமயம் நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட் எடுத்துக்கணும்னு நினச்சா ஏர் ஃப்ரையர் இஸ் டெஃபினெட்லி a குட் ஆப்ஷன். அந்த குழந்தைங்க வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த பஞ்சு மிட்டாய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, அதனால என்ன கெடுதிகள் வரும்? எனி கலரிங் ஏஜென்ட் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் சாப்பிடும் போது அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். பஞ்சு மிட்டாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடியம் அப்படிங்கிற கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுவாங்க, பொட்டாசியம் பெர்மேங்கனேட். ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக எனி ஃபுட், இட் கேன் பி அ பேக்கரி ஃபுட் ஆர் பஞ்சு மிட்டாய், இதில் வந்து நம்ம போடுறது அது எதுக்கு போடுறோன்னா ஒரு ஸ்டோரேஜுக்காக அவங்க போடுறது. அதை வந்து நீங்கள் அதிகமாக உட்கொள்ளும் போது கண்டிப்பாக புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பிளாடர் கேன்சர் இஸ் வெரி காமன் இந்த மாதிரி வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக உட்கொள்றதுனால. ஸோ என்னைக்காவது ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் நம்ம வந்து சித்திரை எக்ஸிபிஷன் போகிறோம், அன்னைக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டோம்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கலரிங் ஏஜென்ட்ஸு, அப்புறம் இந்த கேசரியில் போடுற கலர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறது, சிக்கன் வந்து நல்லா சிவப்பானுன்னு சொல்லி கலர் போடுறது, முட்டை எல்லாம் ஆரஞ்சு கலராக இருக்கணும்னு சொல்லி கலர். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம இது பண்ணும்போது அது எல்லாத்துலேயும் வந்து ரோடியம் மிக்ஸ் ஆகிருக்கும், பொட்டாசியம் பெர்மனேட் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் கலரிங் ஏஜென்ட்டே வராது. அதை வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த பர்கரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது சிக்கனில், மீட்டு, வெஜ்ஜு, இது ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்ம கேன்சருக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? பர்கரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம், நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ எனிதிங் ஃப்ரெஷ்லி மேடு வந்து என்றைக்குமே வந்து எந்த ஒரு ஹெல்த் ஹசார்டுக்கும் ப்ராப்ளம் கிடையாது, கேன்சர்னு கிடையாது. ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன். ப்ராசஸ்டு மீட் இந்த பர்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வைப்பாங்க, அந்த சென்டரில் வந்து சிக்கன், அந்த சாசேஜஸ் வைப்பாங்க. ப்ராசஸ்டு மீட் வந்து ரொம்ப நாளாக ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக இஸ் கார்சினோஜெனிக். ஸோ இட் கம்ஸ் அண்டர் குரூப் 1 கார்சினோஜன். ஸோ ப்ராசஸ்டு மீட்டு, ஸ்டோர்டு ஃப்ரிட்ஜ் ஐட்டம், வச்ச பேட்டிஸு அதெல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இப்போ சில பர்கர் ஷாப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சிக்கன் பேட்டிஸ் வந்து அவங்களே பண்ணுவாங்க, இன்னைக்கு பண்ணி நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஓகே, அது சாப்பிட்டா வந்து கேன்சர்லாம் வராது. ஆனால் ஸ்டோர்டு ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸு ஒரு 20 நாள் 30 நாளாக இருக்குது, அது வெளிநாட்டிலேருந்து வரும், இம்போர்ட்டட் இதுவாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது வந்து கண்டிப்பாக இட் கம்ஸ் அண்டர் குரூப் 1 கார்சினோஜன்.